ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி வீட்டுக்கு வந்த உடனே பாக்கியா கிட்ட கேக்குறாங்க, என்ன பாக்கியா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையும் பொறுப்பும் இல்லாத மாதிரில இருக்க. இங்க கோபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீ பாட்டுக்கு ஹோட்டல் தான் முக்கியம், வீடு தான் முக்கியம், நிம்மதியா வீட்டுல வந்து உட்காந்துருக்கியே. வர வர நீ செய்யற எதுவுமே சரியில்லை. ஏதோ கோபிக்கு உதவி செஞ்சுட்டா போதுன்ற மாதிரி என் வேலையை பார்க்க போறேன்னு கிளம்பி வந்துட்டியே பாக்கியா. கோபி கண் முழிச்ச உடனே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா கூட நீ பார்க்க வரமாட்ட போலயே அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே பாக்கியாவும், அத்தை கோபி உங்களுக்கு பையன், என் பசங்களுக்கு அப்பா. ஆனா நான் யாருத்த கோபிக்கு? கோபியை பாத்துக்கிறதுக்குன்னு ராதிகா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. நீங்க தான் கோபியை பாத்துக்கவும் விடல, பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கவும் விடல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கோபி என் பையன், அவனுக்கு தேவையானதெல்லாம் நானே பக்கத்துல இருந்து செய்யறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு கோபி மேல எந்த உரிமையும் இல்ல. ஏதோ போன் பண்ணி கூப்பிட்டாரு, உதவி செய்யறதுக்காக போனேன். மத்தபடி கோபிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்க இனியா சொல்றாங்க, அம்மா என்னம்மா இன்னும் அப்பா மேல கோவத்துல தான் இருக்கீங்களா? பாட்டி சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? ராதிகா அப்பாவை பார்க்க வரும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தெரியுமா? அவங்க வீட்டுல அப்பா இருக்க போய் தானே அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதே அப்பா எப்பயும் போல சந்தோஷமா நம்ம வீட்டுல இருந்திருந்தா ஆரோக்கியமா இருந்திருப்பாரு. அப்பாவுக்கு எப்படி எல்லாம் நடக்க பாட்டியும் விட்டுருக்க மாட்டாங்க, நீங்களும் விட்டுருக்க மாட்டீங்கம்மா. ஆனா அந்த ராதிகா எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட பிரச்சனை செய்ய போய் தான் அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எனக்கு ராதிகா அப்பாவை பார்க்க வரதே பிடிக்கல. நீங்க என்னடா ராதிகா அப்பாவை பக்கத்துல இருந்து கவனிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களேமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பேசாம அப்பாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நல்லபடியா பாத்துப்போமா. அப்பாவும் சந்தோஷமா இருப்பாரு, நானும் அப்பாவை பக்கத்துல இருந்து பாத்துப்பேன். அது மட்டும் இல்லாம பாட்டியும் இப்ப தனியா இருக்காங்க, தாத்தா இல்லாம. அப்பா வந்து இங்க இருந்தாங்கன்னா பாட்டிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்லமா. அதுவும் ராதிகா வீட்டுக்கு மட்டும் அப்பாவை அனுப்பவே வேண்டாமா. எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்ல பாட்டி, நீங்க சொல்லி அம்மாவுக்கு புரிய வைங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க இனியா. இதை கேட்ட செல்வியும், என்ன இனியா பாப்பா நீங்க இன்னும் பாக்கியாக்காவோட மனசை புரிஞ்சுக்காம இருக்கீங்க? உங்களுக்கு உங்க அப்பா தான் முக்கியம்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்குன்னு கோபி சார மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா? என்ன பாக்கியாக்கா நீயும் கேட்டுட்டு சும்மா இருக்க? ஏற்கனவே கோபி சார் இங்க வீட்டுக்கு வர போயிட்டு ஏற்கனவே முடியல உடனே ஈஸ்வரி அம்மா கூட்டிட்டு வந்தாங்களே, அதே மாதிரி கூட்டிட்டு வந்தா என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரோ அங்கதான் நானும் இருப்பேன்னு ராதிகாவும் இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் ராதிகாவும் கோபி சாரும் இங்கே இருந்துருவாங்க. பாக்கியாக்கா ஹோட்டலையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் கவனிக்கணும், இதுல ராதிகா கோபி சாரையும் சேர்த்தே கவனிக்கணும். இதெல்லாம் தேவையா இனியா பாப்பா? எப்பயும் இங்க பாக்கியாக்காவோட மனசை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கோபி சார் மேல உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, எதுக்குன்னு தெரியும்ல? கோபி சார் எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க பாக்கியாக்காவுக்கு. அப்ப கூட நீங்க பாக்கியாக்கா பக்கம் யாருமே சப்போர்ட்டாவும் இல்ல, கோபி சாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப அவருடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அங்க ராதிகாவோட வீட்டுல போய் இருப்பாருன்னு பார்த்தா இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அதுக்குடனே ஈஸ்வரியும், செல்வி நீ இதுல தலையிடாத. இங்க கோபியோட அம்மா நான் என்ன முடிவெடுக்கிறனோ அதுதான் நடக்கும். இது பாக்கியாவோட வீடா இருக்கலாம், ஆனா நான் இந்த வீட்டுல இருக்கிறப்ப பாக்கியா எந்த முடிவும் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபிய இனியா சொன்ன மாதிரியே என் கூட இருக்க இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா என்ன தப்பு? பாக்கியா வேண்டான்னு சொல்ல போறா என்ன? பாக்கியா இங்க கோபி வந்தா நீ எதுவும் சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லும்போது இங்க பாக்கியா சொல்றாங்க, அத்தை நீங்களே சொல்லிட்டீங்க இது என்னுடைய வீடுன்னு, நீங்க என்னத்த அப்புறம் முடிவெடுக்கிறது? நாம யாருக்கும் அவ்வளவு உரிமை இல்ல. ராதிகாவுக்கு தான் முழு உரிமை இருக்கு கோபியை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு. எத்தனை நாள் தான் உங்க பையன் கோபியை இங்க வச்சு பாத்துக்கிட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரதை சமாளிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவும் வேண்டாம். நான் ஏற்கனவே ராதிகா கிட்ட சொல்லிட்டேன், கோபி குணமான உடனே உங்க வீட்டுக்கு தான் வருவாரு, நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ போறீங்கன்னு ராதிகா கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கேன். ராதிகாவும் எவ்வளவு சந்தேகமா இருக்காங்க தெரியுமா? மறுபடியும் கோபி மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்துருவாரு போலன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. என்னத்த நினைக்கிறீங்க நீங்க? உங்க பையனையும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்னையும் உங்க பையனையும் இந்த வீட்லயே வச்சு பிரச்சனையை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? வேணாத்த, கோபியால எனக்கு வந்த பிரச்சனை வரைக்கும் போதும். இனியும் கோபி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய முடிவு. கோபிய நான் வந்து யாரோ ஒருத்தரா தான் நினைச்சு உதவி செஞ்சிருக்கேன். உதவி செய்யற எல்லாத்துக்குமே இந்த வீட்டுல இடம் கொடுக்க முடியுமா? இங்க கோபிக்குன்னு வீடு இருக்கு, கோபிக்குன்னு குடும்பம் இருக்கு. ராதிகா கோபியை நல்லபடியா பாத்துப்பாங்க. ஏற்கனவே உங்க பையன் கோபிக்கும் ராதிகாவுக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை போல, அதனாலதான் கோபிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ராதிகா ரொம்பவே மனசு வேதனையில இருக்காங்க. இதுல கோபியை ராதிகா விட்டு பிரிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சோனாலே இங்க ராதிகாவால தாங்கிக்க முடியாது. இங்க கோபி மயூவியும் பாத்துக்கணும், அதே மாதிரி என் பசங்களையும் பாத்துக்கணும். அதனால நீங்க பெரிய பிரச்சனை செய்யாதீங்க, எந்த முடிவு எடுக்காதீங்க. என்ன மீறி ஏதாவது ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லு. அதுக்கு செல்வியும், அக்கா சரியா சொன்னக்கா, ஏற்கனவே கோபி சார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவரை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல அவர் செஞ்ச பிரச்சனை தான் நம்ம மறந்துருவோமா? ஏற்கனவே நீ நல்லா சம்பாதிக்க கூடாது, உனக்குன்னு ஹோட்டல் இருக்க கூடாதுன்னு கோபி சார் நினைச்சவர் தானே. அவர்லாம் எதுக்குக்கா நம்ம வீட்டுக்கு வரணும்? அவர் வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சனுக்கு போயிடுறாங்க செல்வி. இத பார்த்த இனியா, பாத்தீங்களா பாட்டி அம்மா எப்படி பேசுறாங்கன்னு? அப்பா மேல இன்னும் கோவமா தான் இருக்காங்க. அப்பாவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நல்ல வேலை செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சா மறுபடியும் அம்மா என்னவோ அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு தான் அப்பா போவாங்களா பாட்டி? நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்களா? ஏற்கனவே ராதிகா நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, இந்த ஒரு சமயத்திலயாவது அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சா அம்மா இப்படி சொல்றாங்களே பாட்டி அப்படின்னு இனியா சொல்லும்போது உடனே ஈஸ்வரியும், இனியா நான் என்ன முடிவெடுக்கிறனோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கணும். பாக்கியா சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு என் பையனோட வாழ்க்கையும் அவனுடைய ஆரோக்கியமும் தான் முக்கியம். மறுபடியும் ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பி அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறதில்ல. ராதிகா எப்படியும் கோபியை நல்லபடியா கவனிச்சிக்கவே மாட்டா. ராதிகாவுக்கு அவ அம்மா அவ பொண்ணு மயூ இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியம். அதனால எனக்கு என் பையன் கோபி முக்கியம். அதனால ராதிகாவை பிரிஞ்சு கோபி இந்த வீட்டுக்கு வரதுதான் சரியான முடிவு அப்படின்னு இனியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. கோபியை பார்த்துட்டு வீட்டுக்கு போன உடனே இங்க ராதிகாவோட அம்மா கேக்குறாங்க ராதிகா கிட்ட, ராதிகா மாப்பிளைய பாத்தியா ராதிகா? கோபி மாப்பிளை எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க மையும், ஆமாமா அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையாமா, அப்பா எப்பமா வருவாரு, என்ன பார்க்க வருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி மையும்
மன்னிக்கவும் கேக்குறாங்க. இங்க ராதிகா கண் கலங்கிக்கிட்டே, அம்மா நான் பார்த்தேம்மா, கோபியை பார்த்தேன், கோபி கண் முழிச்சாரு, அது மட்டும் இல்லாம இப்ப கோபி நல்லாதாம்மா இருக்காரு. ஆனா என்ன, பக்கத்துல இருந்துதான் கோபியை என்னால கவனிச்சுக்க முடியல. அவங்க அம்மா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. கோபிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தானு என்ன சொல்லி திட்டி அங்க இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் என்னமா செய்யறது? கோபி பக்கத்துலயே இருந்து கவனிச்சுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால தானே கோபிக்கு இப்படி ஆச்சு. நான் வீட்டுல பிரச்சனை செய்யாம இருந்திருந்தா கோபி வீட்லயே இருந்திருப்பாரு, அவனும் நல்லா இருந்திருப்பாரு. இப்படி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது. என்னன்னு சொல்றது? கோபி கிட்ட மன்னிப்பு கேட்கலாமேன்னு கோபியை பார்க்க போனா கோபி என் கையை பிடிச்சுக்கிட்டு பாக்கியாவை பத்தி பேசுறாருமா. என்ன பாக்கியா நினைச்சுக்கிட்டு, பாக்கியா ரொம்ப நன்றி பாக்கியா அப்படின்னு பாக்கியாவோட ஞாபகமாவே பாக்கியாவை பத்தி பேசிட்டு இருந்தாரு. எனக்கு கோபியை பார்க்கவே பிடிக்காம நான் என்ன செய்ய நிக்கும் போது இங்க கோபியோட அம்மா ஈஸ்வரி இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, கோபியை பார்க்க நீ வரவே வராதுன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. கோபி மனசு மாறிட்டாரா, இல்ல கோபியோட அம்மா கோபியை மனசு மாற வச்சுட்டாங்களா, இல்ல மறுபடியும் கோபி என் கூட வாழ வருவாரா, இல்ல பாக்கியா வீட்டுக்கு போக போறாரான்னு ஒரே குழப்பத்துல இருக்கேமா. ஒண்ணுமே புரியல. ஆனா பாக்கியா அவங்களோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாக்கியாவோட வாழ்க்கையில தலையிட்டு நான் கோபியை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாதுமா. கோபிக்கு இன்னும் அவருடைய பசங்க, பாக்கியா, அவருடைய அம்மா இவங்க மட்டும் தான் முக்கியமா இருக்காங்களே தவிர்த்து என்னையும் இங்க மையுவையும் அவர் கண்டுக்க போறதும் இல்ல, கண்டுக்கவும் மாட்டாரு. நாங்க அவருக்கு முக்கியமே இல்லன்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். நான் மையு கூட தனியா வாழாம கோபி கூட வாழ்ந்தா சந்தோஷமா இனி என்னுடைய வாழ்க்கை இருக்கும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணதுதான் பெரிய தப்பா போச்சு. நான் ராதிகான்னு கூட தெரியாம பாக்கியா நினைச்சு பாக்கியாவுக்கு நன்றி சொல்லி பாக்கியாவோட பெரிய என் முன்னாடி கோபி சொல்லும் போது என்னால தாங்கிக்கவே முடியலமா அப்படின்னு கோபியோட நிலைமையை பத்தி யோசிச்சு ராதிகா ஒரு பக்கம் அழுதாலும் கோபியோட மனசுல பாக்கியா மட்டும் தான் இருக்காங்க. என்ன கோபி கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புன்னு நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க ராதிகா. உடனே ராதிகாவோட அம்மா கமலா, என்ன ராதிகா இப்படி பேசிட்டு இருக்க? மாப்பிள ஏதோ தெரியாம அவருக்கு ஒழுங்கா நினைவு தெரியாம இருக்க போயிட்டு உன்ன பாக்கியா நினைச்சு அவங்க நன்றி தானே சொல்லியிருக்காரு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாக்கியா மட்டும் அந்த நிலைமையில வந்து மாப்பிளைக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா மாப்பிளையை எப்படி நம்ம பாத்துக்க கூட முடியாது. அதனாலதான் அவர் நன்றி சொல்லியிருக்காரு. மத்தபடி மாப்பிள உன்னை மறக்கவும் இல்ல, உன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கவும் இல்ல. நீ மாப்பிளையை கல்யாணம் செஞ்சது தப்புன்னு நினைக்கவே நினைக்காத. மாப்பிளை என்னைக்கும் மனசு மாற மாட்டாரு. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து உன் கூட தான் வாழ போறாரு. மயூ நீ கவலைப்படாதமா, உங்க அப்பா கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராதிகாவோட அம்மா கமலா. கமலா இப்படி இங்க ராதிகாவுக்கு ஆறுதல் சொன்னாலும் ஈஸ்வரி பேசின பேச்செல்லாம் இங்க ராதிகா சொல்லும் போது கமலாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நம்ம பொண்ணு ராதிகாவை தனியா அங்க மாப்பிளைய பார்க்க அனுப்புனதுதான் பெரிய தப்பு. ராதிகா கூட நானும் போயிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த ஈஸ்வரி அம்மாவுக்கு நான் யாருன்னுட்டு. ராதிகா தனியா போக போய் தானே மாப்பிளைய பார்க்க கூடாது, கோபி பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோபி மாப்பிளை மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட அதிகமான உரிமை என் பொண்ணு ராதிகாவுக்கு தான் இருக்கு. நாளைக்கு ஆகட்டும், நானும் ராதிகா கூடயே போயிட்டு ஈஸ்வரி அம்மா ஏதாவது பேசினாங்கன்னா அப்புறம் நான் பதில் பேசிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி பேசினதெல்லாம் தெரிஞ்சதுனால கமலா ஈஸ்வரி மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இங்க காலையில எப்பயும் போல ஈஸ்வரி கோபியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. உடனே பாக்கியா சொல்றாங்க, அத்தை இன்னைக்கும் நீங்க போயே ஆகணுமா? நீங்க முதல்ல உங்களை கவனிச்சுக்கோங்க அத்தை. ஏற்கனவே உங்களுக்கு ஒண்ணும் முடியாம இருக்கீங்க. இதுல அங்கேயே போய் உட்கார்ந்து இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார்தான் பாக்குறது? நான் வீட்டை பாப்பனா இல்ல ஹோட்டல்ல கவனிப்பனா? நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ராதிகாக்கு போன் பண்ணி அவங்கள வர சொல்றேன். கோபி அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? தினமும் நீங்க தான் போகணுமா? அது மட்டும் இல்ல எழில் செழியன்னு எல்லாரும் இங்க கோபி கூட தானே இருக்காங்க. நீங்க எதுக்கு தான் போகணும்னு சொல்ல? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது என் பையன் கோபி. எனக்கு தானே அக்கறையும் பொறுப்பும் இருக்கும். உனக்கு தான் கோபி வேண்டாம்னு நினைக்கிறியே, அப்புறம் நீ எதுக்கு கோபியை பத்தி நினைக்க போற? நீ வரலன்னா இரு பாக்கியா, கோபியை பாத்துக்கிறதுக்கும் கோபியை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறதுக்கும் நான் போய்க்கிறேன். இல்லன்னா அந்த ராதிகாவோட அம்மாவும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே கோபியை கூட்டிட்டு போகணும்னு வேற திட்டம் போடுவாங்க. இனி கோபி என் கூட இந்த வீட்டுல தான் இருக்கணும். அதுக்காக தான் கோபி பக்கத்துலயே இருந்து அவனை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன். நீ உன் வேலையை பாரு, நான் என் பையனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி கிளம்பிடுறாங்க கோபியை பாத்துக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் ராதிகாவோட அம்மாவும் கோபியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஈஸ்வரி எழில் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ராதிகாவோட அம்மா வரதை பார்த்து ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன ராதிகா இது? எத்தனை முறை சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? எவ்வளவுதான் உனக்கு திட்டுறது? இங்க வராத, கோபி உன்னை பார்க்க விருப்பப்பட மாட்டான். நீயும் கோபியை பார்க்க வேண்டாம்னு சொன்னா இல்லையா? உன்னால தானே என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. மறுபடியும் நீ வரதே தப்புன்னு சொல்றேன். உன் அம்மாவை வேற கூட்டிட்டு வந்திருக்க. உங்களுக்கு எல்லாம் எந்த உரிமையும் இல்ல என் பையன் கோபியை பார்க்கறதுக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. இதை கேட்ட ராதிகாவோட அம்மா கமலா உடனே, என்ன ஈஸ்வரி அம்மா, என் பொண்ணு ராதிகாவுக்கு உரிமை இல்லையா? ஏன் உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியாது என்ன? தெரியும்ல, மாப்பிளை இத்தனை நாள் எங்க வீட்டுல தான் இருந்தாரு. மாப்பிளைக்கு இப்படின்னு உடனே நாங்க தான் வந்து பாத்துக்கணும்னு நினைச்சோம். ஆனா நீங்க தான் இந்த விஷயத்தையே எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. மாப்பிளைக்கு இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, எங்க கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தானே இருந்திருக்கீங்க. ஆனாலும் எந்த உரிமையும் இல்லன்னு எங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு? பையன் வேண்டாம், எனக்கு கோபி மகனே கிடையாது, வாக்கியா தான், வாக்கியா என் மருமக இல்ல என் மகன்னு சொல்லி ஏன் கோபியோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கையே செய்ய விடாம தானே நீங்க செஞ்சீங்க. அவ்வளவு கோபமா இருந்த நீங்க இப்ப எதுக்கு மனசு மாறீங்க? என் பையன் என்ன பார்க்க வரக்கூடாது, என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொந்தக்காரங்க முன்னாடி அந்த பேச்சு பேசுனீங்க. என் பொண்ணையும் கோபி மாப்பிளையும் திட்டி அவமானப்படுத்தி பாக்கியா வீட்டுல இருந்து வெளியில அனுப்புறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைச்சீங்களா? இப்ப மட்டும் எதுன்னு புதுசா கோபி மாப்பிளை மேல பாசம் வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கோபி மாப்பிளை ராதிகா கூட அந்த வீட்டுல இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தாரு. ஆனா நீங்க உங்க வீட்டுல இருக்க இனியாவை எங்க வீட்டுக்கு அனுப்புனீங்கல்ல, அன்னைக்கே மாப்பிளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கும் மேல இந்த பாக்கியா வேற மாப்பிளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என் வீட்டுல உள்ள எல்லாரையுமே அவமானப்படுத்திட்டா. உங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியல. ஏதோ எங்க கோபி மாப்பிளை ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் இப்படி ஒரு நிலைமையில இருக்காருன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களே, புரிஞ்சுதான் பேசுறீங்களா என்ன? நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்க கோபி மாப்பிளை
மாப்பிளைய பார்க்க வராம இருந்தாலே அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் கோபி மாப்பிளைக்கு அவருடைய பசங்களை பத்தின நினைப்பு, இந்த பாக்கியா செய்யற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவர் ஒவ்வொரு நாளும் மனசு வேதனைப்பட்டு தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. நீங்க ராதிகாவை வேற பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ராதிகா இருக்க போய் தான் கோபி மாப்பிள கொஞ்சம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காரு. அதான் தெரியும்ல, விருப்பப்படாம தானே பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாரு உங்க வீட்டுல. ராதிகா தான் முக்கியம்னு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா பசங்க ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு கோபி மாப்பிளையோட மனசை மாத்தி உங்க வீட்டு பக்கம்ல அவர் வந்து வர மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் தான் வந்துட்டேன்ல, இனி ராதிகாவும் நானும் கோபி மாப்பிளைய நல்லா பாத்துக்கிறோம். இத்தனை நாள் நீங்க பார்த்த வரைக்கும் போதும். என் பொண்ணு மாப்பிளைய பார்க்க கூடாதுன்னு மறுபடியும் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் ஈஸ்வரி அம்மா அப்படின்னு இங்க ராதிகாவோட அம்மா ரொம்ப கோவமா ஈஸ்வரி கிட்ட பேசுறாங்க. இதை கேட்ட எழிலும், ஆமா பாட்டி, நாம இங்க இருக்கிறத விட ராதிகாவும் அவங்க அம்மாவும் இருந்து கோபி அப்பாவை பாத்துக்கிட்டோம். இவ்வளவு நாள் தான் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க அப்பா கூடயே இருக்கிறது. நான் பேசாம கிளம்புற பாட்டி, நீங்க வாங்க, உங்களையும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, இனி ராதிகா பாத்துப்பாங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. ஆனா செழியன், என்ன எழில் இப்படி பேசிட்டு இருக்க? பாட்டி பக்கத்துல இருந்தாதான் அப்பா சந்தோஷப்படுவாரு. ஏன்னா பாட்டி அப்பா மேல ரொம்ப கோவமா இருந்ததுனால பாட்டி மனசு மாறி நம்மளை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இவங்க வீட்டுல இருக்க போய் தான் அப்பாக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. மறுபடியும் இவங்க எதுக்காக இங்க வரணும்? எனக்கு அப்பாவை பாத்துக்கிறத விட வேற எந்த பெரிய வேலையும் கிடையாது. எழில், நீ வேணும்னா கிளம்பு, நானும் பாட்டி அப்பாவை பாத்துக்கிறோம். என்ன ராதிகா இது, உங்ககிட்ட சொல்லிதானே அனுப்பணும். மறுபடியும் நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு தாங்க சொல்றது? இங்க பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மள தானே திட்டுவாங்க. அதனாலதான் டாக்டர் கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னா நாங்க பாத்துக்கிறோம் அப்பாவை, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் கண்முழிச்ச கோபி பாக்கியானே சொல்லிட்டு இருக்காரு. இங்க கோபியோட சத்தத்தை கேட்டு ஈஸ்வரி மெதுவா பார்க்கும்போது என் பையன் என்னதான் கூப்பிடுறான் போல அப்படின்ற மாதிரி இங்க வந்து கோபியை பார்க்கறதுக்காக போறாங்க ஈஸ்வரி. அந்த சமயம் ராதிகாவோட அம்மாவும் கோபியை பார்க்க உள்ள போயிடுறாங்க.